எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா காஸ் காலத்தே இதே வரது தான். த ஃபீல்டு இன்சைட் த சார்ஜ் ஸ்பெரிக்கல் செல் இஸ் ஜீரோ. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு ஸ்பெரிக்கல் செல்லில் மூணாவது ஸ்பெஷல் கேஸ், அவுட் சைட் த சர்ஃபேஸ், ஆன் த சர்ஃபேஸ், இன்சைட் த சர்ஃபேஸ். ஸோ யூ கேன் கன்சிடர் தட் எனி ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் when the charge is given to the spherical surface, the electric field is acting away from the surface. The inside the surface it will become zero. It is suppose it is like a small cavity. கேவிட்டி இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பள்ளமாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் பண்ணாது. ஒரு சர்ஃபேஸ் ஏரியா இருந்தால் அது மேலே மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் பண்ணும். மற்ற நேரத்தில் எங்கேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் பண்ணாது. இதை தான் ஃபாரடேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணார். எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் த கேவிட்டி, ஃபாரடே காஜ். ஸோ ஒரு இரும்பு கூட்டுக்குள்ளே என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு வச்சுட்டு இந்த பக்கம் பாருங்கள், ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ப்ரொடியூஸ்ட். அப்போ சார்ஜ் கிவன் டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு மீன்ஸ் இந்த சார்ஜ் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த சுற்றி இருக்கிற மெட்டலில் தான் இருக்கும். அந்த மெட்டலுக்குள்ளே இருக்கிற இந்த ஹியூமன் பீயிங்ஸ் உள்ளே இருக்கிற ஆளை பாதிக்காது உள்ளே. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எதுவுமே உள்ளே போகாது. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பஸ்ஸாக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, நம்ம மழை பெய்யும் போது வெளியில் இருக்கிறோன்னு வச்சுங்க, இட் வில் கிவ் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். ஒரு இடி இடிக்குது, மின்னல் காரில் விழுந்துச்சு அப்படின்னா காரை சுற்றி தான் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகுமே தவிர காருக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு எதுவுமே ஆகாது. பிகாஸ் தேர் இஸ் நோ எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பாசிங் இன்சைட் த கண்டக்டர். Only the charges are in the outer surface of the conductor. Appa that is called electrostatic shielding. So electric field inside the conductor becomes zero. அதனால தான் கார்ல இருந்தா இடி இறங்கினாலும் ஒன்றும் ஆகாது. அதே பஸ்ஸாக இருந்தாலும் சரி. Suppose you are standing under the tree or the open ground, definitely you will be affected because lighting affected you. So வெளியே எங்கேயா நின்று இருந்தோம் அப்படின்னா இடி விழுக விழும். ஆனால் காரோ பஸ்ல இருந்தோம் அப்படின்னா it is safer to sit inside the car to standing under the tree or the open ground. அதோட இதுதான் நமக்கு safe. Okay. Then next topic is electrostatic induction. This is an important topic. It's very simple. So electrostatic induction. இப்போ என்ன பார்த்தோம் நம்ம first frictional electricity due to frictional electricity. When you rubbing that one object to the another object, the charges are transferred and it is that objects are electrified, charged. So the charge is in the isolated. It is not passing from one conductor to the another conductor. Suppose you are connecting that another one conductor with the charged conductor. இப்போ நம்ம ஒரு கிளாஸ் ராடை ரப் பண்ணுறோம், இட் அக்வயர்ஸ் த நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்னொரு கண்டக்டரை கொண்டு போய் அந்த கிளாஸ் ராடு மேலே வச்சோம் அப்படின்னா த நெகட்டிவ் சார்ஜ் இஸ் பாசிங் த்ரூ த கண்டக்டர். அப்போ நெகட்டிவ் சார்ஜ் என்ன ஆகிடும், அந்த கிளாஸ் ராட்லேருந்து அந்த கண்டக்டர் வழியாக பாஸ் ஆகி போயிடும். So we can produce the charges like this. That another one method of producing the charges is called electrostatic induction. Electrostatic induction means that charging the conductor without actual contact is called electrostatic induction. ஒரு கண்டக்டர் இன்னொரு கண்டக்டர் டச் பண்ணாம we can produce the charges, whether positive charge or negative charges. That is called electrostatic induction. So electrostatic induction is defined as a charging without actual contact is called electrostatic induction. Charging the conductor without any actual contact, that's called electrostatic induction. Metal sphere. So it is a conductor, metal conductor. A conductor is placed in a non-conducting material. So it is not a conductor, it is an insulating material. Insulating material. A metal sphere is placed on the insulating material. And this is called glass rod. So when the glass rod is rubbed with the silk, it acquires the negative charge. So when negative charged glass rod is brought near to the metal sphere, so what will happen? The glass rod is negatively charged. So it attracts the positive charge. So this metal conductor has the positive and negative charges. The positive charges are attracted by the glass rod. So it is arranged here. So the negative charge repels the negative charge. So negative charges are arranged in the opposite direction here. Right? Next, the next step, the metal sphere is connected to the earth. So next thing, a metal sphere is connected to the earth. You know that earth is a big object to absorbing the negative charges. Negative charge full absorb பண்ணுங்க. Earth is a negative. So negative charge connect பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த மெட்டல் கண்டக்டர்ல இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் ஃப்ளோ இன்டு த எர்த். ஸோ இங்கே இருந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன ஆயிடுச்சு, எர்த்துக்குள்ள ஃப்ளோ ஆயிடுச்சு. பட் பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் ஹியர். ஏன் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நகரல அப்படின்னா பிகாஸ் த பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் அட்ராக்டட் பை த கிளாஸ் ராட், அதனால நகரல.
Now you remove the connector. இந்த connect பண்றது conductor remove பண்ணிடும். So that metal conductor only it has the positive charge. It is attracted by the glass rod. Now you remove the glass rod. What will happen? The positive charges are equally distributed in the metal sphere. So the positive charges are produced on a metal sphere without any contact with the conductor. So this is called electrostatic induction. So without any contact, that electric field, the charges are produced, is called electrostatic induction. Okay, so that's called electrostatic induction. So it's a very, very important thing. So electrostatic induction means without any contact we can produce the charges, is called electrostatic induction. Next thing is dielectrics. Dielectrics, that electrons are tightly bounded with the nucleus. So electrons are tightly bounded with the nucleus. So electrons cannot move. So it is tightly bounded. So there is no free electrons. So there is no free electrons means what will happen? That's definitely it will not move. இல்லையா, அதனால என்ன பண்ண முடியாது, நகர முடியாது. So it does not have any free electrons. So the dielectric cannot pass through the charge carrier. So it is a insulating material. Okay, so it's called dielectric. Example for the dielectric is air, H2, glass, mica, paraffin wax, transformer oil. These are all dielectrics. So what is meant by dielectric means generally non-conducting medium or insulating materials are called dielectric. Generally non-conducting medium, insulator, is called dielectric. Why it is called insulator? Because it does not have any free electrons. So it does not conduct the energy. Precisely that non-conducting materials which they use charges are produced on their faces on the application of electric fields are called dielectrics. Okay, next thing is polarization. So polarization, what is meant by polarization? So before that we have to see that polar molecule and non-polar molecule. Polar molecule and non-polar molecule. Non-polar molecule. Non-polar. Polar means you know that two end is there. Non-polar means there is no end. So only one point is there. It's called non-polar molecule. Non-polar molecules. So you can consider that any atom. That atom contains the nucleus. Inside the nucleus there are the protons and the electrons are there. Outside that nucleus electrons are there. So that electron and the proton has some mass. All the proton and the electron. So center of gravity. So the center of gravity, you know that any object, the total center of gravity is acting at only one point. Like that, the center of gravity of the negative charge and the center of gravity of the positive charge are coincide. That's called non-polar molecule. Center of gravity of the positive charge, that means proton. Center of gravity of the negative charge, that is electron. Coincide. Coincide means ஒன்னோட ஒன்று என்ன ஆகும், பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா தட்ஸ் கால்டு non-polar molecule. So example for that non-polar molecule is H2O2, carbon dioxide. These are example for non-polar molecules. When the electric field is applied, some non-polar molecules, when the strong electric field is applied, it will displaced. That is called polar molecule. That polar molecules are called induced dipoles. Induced dipole. ஏன்னா நம்ம ஒன்று என்ன பண்ணுறோம், இன்டியூஸ் பண்ணி டைபோல் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். So that's called induced dipoles. Okay, so this is the positive charge and negative charge are coincide. So positive and negative, and here it is displaced. So this is non-polar molecule, and this is called what is this? Induced dipole. Next one is polar molecule. Polar molecule means, see that center of gravity of the positive charge is separated by a very small distance of center of gravity of the negative charge. Center of gravity of positive and negative charge coincide means that is non-polar. That is displaced in a smaller distance means that is polar molecule. Okay, ரெண்டுமே நடுவில் கொஞ்சம் கேப் இருக்குது அப்படின்னா that's called polar molecule. So center of gravity of the positive charge is displaced from the center of gravity of the negative charge in a very small distance is called polar molecule. Example for polar molecule is H2O, N2O, HCl and NH3. Okay, so when external electric field is applied,
The dipoles inside the polar molecule tend to align in a particular direction. See, here before applying that any electric field, the dipoles are in the different direction. For example, you can take H2O water, H plus OH minus, that is the electric dipole. You can consider that the blue color is OH minus and another violet color is H plus. So before applying that any electric field, that dipoles are arranged in a different direction. So after applying that electric field, see the two electric fields are applying that electric field, the dipoles are arranged in a particular direction. That is called polarization. After applying that dipoles are arranged in a particular direction is called polarization. See here that dipoles are arranged in a particular direction. Here negative charges are attracted by the positive charge, positive charges are attracted by the negative charge. So here there is a electric field is produced inside the dielectric, but produced inside the electric dipole is very small compared to the electric field is acting in a externally. Okay, so the polarization P is defined as the total dipole moment per unit volume. So the polarization P equal to psi into E external, where psi is the constant. That's called electric susceptibility with the characteristics of each element. E external is the electric field is applied to the dielectric. So it's called polarization. Okay. Next one, topic. Induced electric field inside the electric field. See here, before applying that electric field, the dipoles are in the different direction. After applying that electric field, they are arranged in a particular direction. So that is called polarization. When the external after applying the electric field. So see here, the negative charges are produced here. So it's called minus sigma. So this is positive charges are accumulated here. This is called plus sigma. You know that parallel sheet, Gauss law application la பார்த்தோம். ஒரு parallel sheetல negative charge sheet இருந்தது, ஒரு positive charge sheet இருந்தது. அப்ப இது positive charge sheet இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணும், இது negative charge sheet இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணும். அப்படி இருந்தா என்ன ஆகும்? The two ரெண்டு ஷீட்டுக்கு நடுவுல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குன்னு அங்க பார்த்தோம். ஸோ அதே மாதிரி ஸோ திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்டிங் இன்டர்னலி. இ இன்டர்னல் அப்படிங்கிறது இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இ எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது நம்ம அப்ளை பண்ற எலக்ட்ரிக் ஃபீல்டு. Applied electric field is called E external. Internally one electric field is produced, that is E internal. Always that electric field produced in internal is less than the electric field is produced in the outside. So internal produced are very small compared to the external electric field. So that's why the charged balloon is sticking to the wall. அதனால என்ன பண்ணுது, ஒரு பலூனை தேய்ச்சிட்டு அது சார்ஜ் பண்ணி பக்கத்தில் விட்டோம்னா அது வாலில் போய் என்ன பண்ணும், ஒட்டிக்கும். காரணம் என்ன அப்படின்னா, balloons are stick to the wall. Polarization of the wall due to the electric field created by the balloon. Balloon என்ன பண்ணுது, இப்படி கிரியேட் பண்ணுது. நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணும், அப்போ இது போய் ஒட்டிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். இப்போ டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொன்னோம், இப்போ நம்ம 9th லெசன் பார்த்தோம். 9th லெசனில் ஃபர்பிடன் எனர்ஜி கேப் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். இப்போ கண்டக்டர் அப்படின்னா எனர்ஜி கேப் கிடையாது, ஈஸியாக கண்டக்ட் பண்ணிடும். இன்சுலேட்டர் அப்படின்னா ஒரு ஃபர்பிடன் எனர்ஜி கேப் இருக்கும். அப்போ அதிகமான எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ஆர் ஜம்ப் ஃப்ரம் த வேலன்ஸ் பேண்ட் டு த கண்டக்ஷன் பேண்ட், ஸோ இட் கண்டக்ட்ஸ் த கண்டக்டிவிட்டி. லைக் தட் dielectric is a insulator. It does not conduct any energy, but applying the very high energy, ரொம்ப அதிகமான எனர்ஜி எலக்ட்ரான் கொடுத்தோம் அப்படின்னா it will conduct the energy. It does not, it's an insulator, it does not conduct the energy. So what happens, it will break, it will become a conductor. That's called dielectric strength, up to which that how much of energy is it balanced or it can withstand. That's called dielectric strength. So when the electric field is applied to the dielectric is very large, it tears to the atoms apart so that the bound charges become free charges. அப்போ உள்ள எலக்ட்ரான் ஒட்டிட்டு இருக்கிறதுல என்ன ஆகுது, எனர்ஜி கொடுத்த உடனே ஃப்ரீ எலக்ட்ரானா மாறிடுது. Then the dielectric starts to conduct, is called dielectric bound. அப்போ எப்போ வந்து ஒரு இன்சுலேட்டரா இருக்கக்கூடிய டைஎலக்ட்ரிக் கண்டக்டரா மாறுதோ, that is called dielectric strength. Up to that energy is called dielectric strength. எவ்வளோ எனர்ஜி கொடுத்தா அது டைஎலக்ட்ரிக்காவே இருக்கு, எந்த எனர்ஜியில அது டைஎலக்ட்ரிக்கா இருந்து இன்சுலேட்டரா மாறுது அப்படிங்கிறது டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். ஓகே, ஸோ த மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் dielectric can withstand before it breaks down is called dielectric strength. For example,
ஏரோட டைஎலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ அப்படின்னா 3 × 10⁶ வோல்ட் மீட்டர் இன்வர்ஸ். அப்போது ஏரோட இந்த வேல்யூ இருக்குன்னா அப்போ ஏருக்கு வந்து 3 × 10⁶ வோல்ட் பர் மீட்டர் இன்வர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா இன்சுலேட்டராக இருக்கக்கூடிய ஏர் வந்து கண்டக்டராக மாறிடும். அப்போது கரண்ட் வந்து காற்றுலேயே போகும், நம்ம ஏர்லேயே வந்து என்ன பண்ணுவோம், எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும். ஸோ தட் இஸ் the dielectric strength of the air. So like that they are tabulating the mica, Teflon, paper, air and air. See that paper also become a conductor when 60 × 10⁶ amount of electric field is applied. அவ்வளோ எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா பேப்பர் கண்டக்டராக மாறிடும். ஓகேவா? ஸோ இதோட நிறுத்திக்குவோம்.